வணக்கம் மக்களே, கிளாக் சம்ஸ்ல உள்ள பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு காமனா தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேனே. நார்மலா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப எடுத்துக்கோங்களேன். இப்போ மணி ஒரு 1 தாண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 1 தாண்டி போகையில பெரிய முள், அதாவது நிமிடமுள் மணிமுள்னு நம்மளுக்கு ரெண்டு இருக்கு. என்னது? ஹவர் ஹேண்ட். ஹவர் ஹேண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஹவர் ஹேண்ட்னு சொல்றத தமிழ்ல மணிமுள்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, மினிட் ஹேண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றத தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? நிமிடமுள்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, இது எல்லாத்துக்குமே காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது இப்போ ஒரு மணி ஒரு 1 to 2, அதாவது 1 தாண்டி போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். அந்த நேரத்துல இந்த மணி முள்ளும் நிமிட முள்ளும் ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆகும்? இப்படி கோயின்சைட் ஆகும். சரிங்களா? கரெக்ட் தான் நான் சொல்றது. ஒரே நேர்கோட்டுல நிக்கும். ஒரு டிகிரி கூட, ஒரு ஆங்கிள் கூட சேஞ்ச் ஆகாம ஆங்கிள் 0 அப்படிங்கிற ஆங்கிள் நிக்கும். சரிங்களா? ரெண்டும் சேமான ஒரு நேர்கோட்டுல நிக்கும். அந்த அப்படி நிக்கல அதோட ஆங்கிள் 0வாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு மணி நேரத்திலையும் நடக்கும். சரிங்களா? 2 to 3க்குள்ளயும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல இப்படி நடக்கும். 3 to 4க்குள்ள நடக்கும். அப்படி அந்த ஒரு முழு கிளாக்லயும் அந்த 12 மணி நேரத்துக்கும் சரிங்களா என்ன செய்யும்? அந்த பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆகும்? இப்படி கோயின்சைட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறையும். இது காமனா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு. சரிங்களாங்க? சரி, இப்போ நம்மளுக்கு நார்மலா என்ன தெரியும்? இப்போ இந்த 12 to 1க்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு 4 குட்டி கோடு இருக்கும். சரிங்களா? 1க்கும் 2க்கும் நடுவில் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு 4 குட்டி கோடு இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த குட்டி கோடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னது? ஒரு நிமிடம் இல்லையா? ஒரு நிமிடம். நம்ம இதை ஸ்டாண்டர்டா சொல்லணும் அப்படின்னா ஸ்பேசஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்பேசஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இப்படி ஸ்பேசஸ் படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நடுவுலையும் 4 ஸ்பேசஸ் இருக்கும். சரிங்களா? எல்லா ரெண்டு முட்களும் இந்த ரெண்டையும் 3 எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுக்கு நடுவில் 4 ஸ்பேசஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, இப்ப பெரிய முள்ள எடுத்துக்கோங்க. சரிங்களா? பெரிய முள்ள எடுத்துக்கோங்க. ஒரு மணி நேரத்துல என்ன செய்யும்? இந்த முழு கிளாக்கையும் கவர் பண்ணும் இல்லையா? இந்த முழு கிளாக்கையும் என்ன பண்ணும்? ஒரு சுத்தி இப்படி வரும். சரிங்களா? அப்ப பெரிய முள்ள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மணி நேரத்துல 60 ஸ்பேசஸ் கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சொல்றது கரெக்ட் தானே? 1 ஹவருக்கு, அதாவது 60 நிமிடத்துக்கு பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் என்ன சொல்லிட்டேன்? ஒவ்வொன்றையும் ஸ்பேசஸ்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அப்போ என்ன செய்யும்? பெரிய முள்ளானது இப்படி 12ல நிக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்துல ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா அந்த 12ல நின்று இப்படி ஒரு ஃபுல் சுத்தி என்ன செய்யும்? இந்த எல்லா குட்டி கோடுகளையும் சுத்தி திரும்பியும் இங்க வந்து நிக்கும். சரிங்களா? அதாவது 60 ஸ்பேசஸ கவர் பண்ணும் அப்படிங்கறத ஞாபகம். ஸ்பேசஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 60 ஸ்பேசஸ பெரிய முள். சரிங்களா? என்னது? ஹவர் ஹேண்ட் இல்ல, மினிட் ஹேண்ட். சரிங்களா? மினிட் ஹேண்ட் என்ன செய்யும்? பெரிய முள். சரிங்களா? பெரிய முள் தான் நம்ம மினிட் ஹேண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? நிமிடமுள். அந்த நிமிடமுள்ளானது என்ன பண்ணும்? ஒரு மணி நேரத்துல 60 ஸ்பேசஸ் கவர் பண்ணும். சரிங்களா? எல்லா கோடுகளையும் தாண்டி வந்துரும்ங்கறத சொல்ல வரேன். சரிங்களா? எல்லா கோடுகளையும் தாண்டி வந்துரும். சரிங்களா? சரி, அப்ப சின்ன முள்ளானது இப்போ இந்த ஒரு மணின்னு வைங்களேன், ஒரு மணி நேரம் 1 to 2 மணி வரைன்னு வைங்களேன். அந்த ஒரு மணி நேரத்துல இந்த 5 ஸ்பேசஸ் தான் கவர் பண்ணும். சரிங்களா? இந்த 5 ஸ்பேசஸ் தான் கவர் பண்ணும். அதாவது இந்த 1 கிட்ட இருக்கல இந்த ஸ்பேஸ் எடுக்கக்கூடாது. சரிங்களா? இந்த கோட்டை எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த 1 2 3 4 5 இந்த 5 ஸ்பேசஸ் தான் கவர் பண்ணும். அப்போ ஹவர் ஹேண்ட் அதாவது மணிமுள் ஆனது என்ன பண்ணும்? ஒரு மணி நேரத்துல 5 ஸ்பேஸ் தான் கவர் பண்ணும். சரிங்களா? இது கரெக்ட். ஓகே தானே? இது ஓகே தானே? அதாவது 60 நிமிடத்து தான் அந்த ஸ்பேஸ், அந்த ரெண்டுத்துக்கும் ஒன்னதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த ஸ்பேசஸ்னு சொல்லுவோம். நிமிடத்து தான் ஸ்பேசஸ்னு சொல்றோம். சரிங்களா? சரி, இப்போ ஆர்.எஸ். அகர்வால் புக்ல ஸ்டாண்டர்டா ஒரு வாக்கியம் கொடுத்திருப்பாரு. சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இன் 60 minutes, அதாவது ஒரு மணி நேரத்துல, சரிங்களா, இன் 60 minutes the minute hand gains 55 minutes on the hour hand. எழுதிக்கிட்டுமா? இன் 60 minutes. சரிங்களா? 60 minutes the minute hand. சரிங்களா? minute hand gain, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சரிங்களா? gains ரொம்ப முக்கியம். 55 minutes on hour hand அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதாவது இதுதான் உண்மையை சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு சாதாரணமா
மணிமுள் சரிங்களா, மணிமுள் 5 ஸ்பேஸ் தான் கவர் பண்ணும். நிமிடமுள் 60 ஸ்பேஸ கவர் பண்ணும். எப்போ 60 நிமிடத்துல 60 மினிட்ஸ்ல சரிங்களா. அப்போ இந்த 60 ஸ்பேஸ்ல இருந்து, அதாவது மினிட் ஹேண்டுக்கான 60 ஸ்பேஸ்ல இருந்து ஹவர் ஹேண்டுக்கான 5 ஸ்பேஸ கழிங்க சரிங்களா. கழிக்கையில நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 55 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அதாவது இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, மினிட் ஹேண்ட் இருக்குல்ல, அதாவது நிமிடமுள் இருக்குல்ல, அது ஹவர் ஹேண்ட் அதாவது மணிமுள்ள விட 55 அதிகமாக இருக்கு, 55 அதிகமா கெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வாக்கியத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா. என்னது? நிமிடமுள் மணிமுல்லை விட 55 அதிகமாக இருக்கும், 55 அதிகமா கெயின் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க சரிங்களா. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம ஒண்ணை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. என்னது? 55 கெயின் ஆயிருக்கும். என்னது? நிமிடமுள். எப்போ? 60 நிமிடத்துல. 55 நிமிடம் மணிமுள்ள விட நிமிடமுள் அதிகமாக கெயின் ஆயிருக்கும் 60 நிமிடத்துல சரிங்களா. இதுதான் வாக்கியம். இது இந்த பாயிண்ட் மட்டும் ரொம்ப அவசியம். இத வச்சுதான் இந்த ஃபுல் வீடியோவுமே போகும் சரிங்களா. 60 பெரிய முள்ள பத்தி மட்டுமே பேசுறோம் சரிங்களா. சின்ன முள்ள பத்தி பேசலாம் அப்படிங்கறதையும் கணக்குல எடுத்துக்கோங்க சரிங்களா. பெரிய முள்ளு சின்ன முள்ள விட 55 அதிகமா கெயின் ஆயிருக்கு சரிங்களா. அது மட்டும் தான் இதற்கானது. 55 60 சரிங்களா. கரெக்டா இந்த ஸ்பேஸ்ல தான் எழுதணும் அப்படிங்கறதை ஞாபகம் சரிங்களா. 55 எழுதிட்டு தான் 60 எழுதணும் அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னங்கிறத பாருங்க. ஆர்எஸ் அகர்வால் புக்ல உள்ள ஒரு கேள்வி. சரி, அட் வாட் டைம் இன் மினிட்ஸ் சரிங்களா, மினிட்ஸ் பிட்வீன் 3 o'clock and 4 o'clock both the needles will coincide each other அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க சரிங்களா. அதாவது தமிழ்ல அடுத்த கொஸ்டின்ல இருந்தா வந்து கொஸ்டின் வச்சிருக்கேன், இதுல வைக்கல சரிங்களா. சரி இருக்கட்டும், தமிழ்லையும் கொஸ்டினை சொல்லிடுறேன் சரிங்களா. 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள இந்த கிளாக்ல பாருங்க. இந்த கிளாக்ல பாத்தீங்கன்னா இந்த 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள அந்த பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் எப்போ கோயின்சைட் ஆகும் சரிங்களா. ஒரே நேர்கோட்ல 0 ஆங்கிளோட எப்போ நிக்கும், அதான் கேள்வியாக இருக்கு சரிங்களா. முதல்ல இந்த மாதிரி சரிங்களா, அந்த கோயின்சிடன்ஸ் தொடர்ந்து கணக்குகள் வந்துட்டாலே சரிங்களா, ஒரே நேர்கோட்ல எப்போ இந்த 2 முள்ளும் நிக்கும் அந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டாலே நம்மளுக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரணும் சரிங்களா. அதாவது பெரிய முள் 55 நிமிஷத்தை, அதாவது 55 நிமிஷத்தை கெயின் பண்ணும் சின்ன முள்ள விட எப்போ 60 நிமிடத்துல சரிங்களா. இதுதானே இதுக்கான அர்த்தம். அதை முதல்ல எழுதிக்கணும் சரிங்களா. 60 55 போடக்கூடாது, 55 60 தான் போடணும் சரிங்களா. நான் இதற்கான அர்த்தத்தை விளக்குன இங்க வேற ஒண்ணும் இல்ல சரிங்களாங்க. நம்ம எப்பவுமே போடலன்னு தான் போடணும். 55 60 அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதிக்கணும் சரிங்களா. சரி, இந்த 60க்கு நேர கீழே எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும் சரிங்களா. இதுதான் ப்ரொசீஜர். இந்த ஒரு கணக்குக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா, கொஞ்சம் சொல்லி கொடுக்கறதுனால. சரி, என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 3 மணிக்கும் 4 மணிக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்துல எப்போ அந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் கோயின்சைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி சரிங்களா. நார்மலா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த பெரிய முள் தான் இங்க கணக்கு சரிங்களாங்க. பெரிய முள்ள பாருங்களேன், நம்ம 3க்கும் 4க்கும் இடைப்பட்ட இந்த தொலைவுல எது பெருசு எது சின்னது? 3 அப்படிங்கிறது சின்னது, 4 அப்படிங்கிறது பெருசு. நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இந்த சின்னதான் நம்ம எடுத்துக்கணும், பெருசுக்கு போயிடக்கூடாது. அதுக்கு அடுத்து தாண்டி 3 to 4 கொடுத்திருந்தாங்கன்னா 3 தானே அதுல சின்னது, 4 அதை விட பெருசு இல்ல, 4க்கு போயிடக்கூடாது, 3 தான் பார்க்கணும் சரிங்களா. அந்த 3 நோக்கி இந்த பெரிய முள் நின்னுச்சுன்னு வைங்களேன், இந்த 3 நோக்கி பெரிய முள் நின்னுச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு நிமிடம் என்னவாக இருக்கும்? 15 நிமிடம் இல்லையா. காமன் நேரம் சொல்லுவோம்ல, 15 நிமிடம் இல்லையா. அந்த நிமிட கணக்கை எடுத்துக்கணும் சரிங்களா. 15 நிமிடம் தானே சரிங்களா. அதை நான் எழுதிக்கிட்டுமா? கீழே பாருங்க, அந்த 15 நிமிடத்தை நான் எழுதிக்கிறேன் சரிங்களா. இந்த 15 நிமிடத்தை இங்க எழுதிக்கணும் சரிங்களா. இப்போ இதை என்ன பண்ணோம்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும் சரிங்களா. சரி, கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? x இன்ட்டு 55 ஈக்குவல் டு 60 இன்ட்டு 15 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? நம்மளுக்கு x தான் தேவை. இங்க x என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த நிமிடத்தை குறிக்கும். அதாவது எந்த மணி நேரத்துல அது ரெண்டும் கோயின்சைட் ஆகும் அப்படிங்கறத குறிக்கிறது தான் அந்த x தான் நம்மளுக்கு தேவை சரிங்களா. அப்போ ஈக்குவல் டு 60 இன்ட்டு 15, x வலது பக்கம் போயில டிவைடுக்கு போகும், டிவைடட் பை 55 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 5 பல்ல போட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க 3 5 15, இங்க 1 5 5 1 5 5 சரிங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 60 இன்ட்டு 3
ஈக்குவல் டு சரிங்க டிவைட் பை 11 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. நம்மளுக்கு இங்க இருக்கிறது ஃபுல்லா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சரிங்களாங்க. கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக் சொல்லல, எனக்கு எப்படி டைப் பண்ணணும் தெரியல, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எப்படி கொண்டு வரணும் தெரியல. சரி பாத்துக்கோங்க. 5 1 பை 11 12 4 பை 11 13 4 பை 11 16 4 பை 11 சரிங்களா. இதுல எது ஆன்சராக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்திருக்காங்க சரிங்களா. சரி சாதாரணமா நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்துறதுக்கு ரெண்டு வழிகள், அதாவது ரெண்டு வழிகள்ல நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிப்போம் சரிங்களா. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழிகள் இல்ல, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வந்து அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு டிவிஷன் மெத்தட், இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் வழியாகவே போறது சரிங்களா. சரி இப்போ நம்ம முதல்ல டிவிஷன் மெத்தட் பார்ப்போம். 60 × 3 அதாவது 6 × 3 நம்மளுக்கு எத்தனை 18, அந்த 0 அப்படி போடுவோம், இந்த 11 அப்படி இருக்கணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 180 11 வகுங்க சரிங்களா. வகுக்கையில நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓர் 11 11 மீதி 7 இருக்கும். இந்த 0வை கீழே இறக்கிக்கோங்க. இங்க 6 11 66 7 11 77 போயிடும் சரிங்களா. 66. அப்ப 70ல இருந்து 66 கழிச்சோம்னா திரும்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 4ன்னு கிடைக்குமா, அவ்வளவுதான் சரிங்களா. அப்போ இப்ப நம்ம என்ன படிக்கணும்னா எதால வகுத்தமோ அதைத்தான் கீழே போடணும் சரிங்களா. டிவைடு கீழே அதான் போடணும் சரிங்களா. சரி இந்த மேல இருக்கு இந்த ஈவ் இருக்குல்ல, அந்த ஈவை இங்க போடணும், இந்த 4 மேல போடுக்கணும் சரிங்களா. இதுதான் ஃபார்மேட் சரிங்களா. இது ரெண்டத்தையும் பெருக்கணும், பெருக்கிட்டு இதை என்ன பண்ணிக்கணும் கூட்டணும் சரிங்களா. இதை கூட்டணும், இதுதான் என்னது ஃபார்மேட், இதுதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனோட ஃபார்மேட். அப்ப 16 4 பை 11 ஆப்ஷன் டி தான் சரிங்களா. அப்படி இல்ல அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கணும் ஆப்ஷன் வழியா சரிங்களா. ஆப்ஷன் வழியா நம்ம செஞ்சு பார்த்து போய்க்கணும். 16 × 11 176 176 கூட 4 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 180 வந்துடும். அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் ஆப்ஷன் வழியா போவோம் சரிங்களா. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க சரிங்களா. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, எக்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் 60/55 இன்ட்டு அந்த சின்னதாக இருக்கக்கூடிய இந்த 3 to 4 கொடுத்திருந்தாங்கன்னா அதுல எது சின்னதாக இருக்கும், 3 சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு நேர பெரிய முள் நீக்கக்கூடிய அந்த நிமிடத்தை பார்த்து அது கூட 60/55 கூட அந்த நிமிடத்தை பெருக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் கிடைச்சிடும் அப்படிங்கறது தெரியுதா. இதுதான் நம்ம டைரக்டா பண்ண போறோம் சரிங்களா. டைரக்டா பண்ணனாலும் பண்ணிக்கோங்க, அப்படி இல்ல எனக்கு குழப்பது அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எழுதிட்டு கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்லயும் போட்டுக்கலாம் சரிங்களா. சரி அடுத்த சம் போயிடலாம் பாருங்க. 9 to 10 சரிங்களா. 9 to 10 மணி வரை கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, at what time between 9 o'clock and 10 o'clock will the hands of a watch be together? எந்த நேரத்தில் 9 முதல் 10 வரை ஒரு கடிகாரத்தின் கைகள் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி பாருங்க நம்மளுக்கு என்ன எழுத சொல்லியிருக்கேன் 55 எப்போ 55 பெரிய முள் கெயின் பண்ணும் எப்போ 60 நிமிடத்துல அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அதுக்கு கீழே என்ன போடணும் எக்ஸ் அப்படிங்கறத போடணும். சரி இங்கிட்ட என்ன போடணும் இந்த 9 10ல எது சின்னது, முதல்ல வரக்கூடியது இந்த 9 தான் சரிங்களா. அந்த 9 நோக்கி அந்த பெரிய முள் நின்னுச்சு அப்படின்னா நம்மளுக்கான அந்த நிமிடம் என்னவாக இருக்கும், பெரிய முள் சரிங்களா நோக்கி நின்னுச்சு அப்படின்னா என்னவாக இருக்கும் 45 நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. அந்த 45 இந்த பக்கம் போட்டுக்கணும் சரிங்களா. இப்போ கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும் சரிங்களா. சரி கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு x × 55 = 60 × 45 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அதாவது x = 60/55 × 45 சரிங்களா. அதாவது இவ்வளவு பெருசா போட்டு இப்படி கொண்டு வரதுக்கு பதிலா 60/55 எப்படி போட்டுக்கணும் அப்படின்னா இது ரெண்டுல எது சின்னதுன்னு பார்க்கணும். அந்த சின்னதை நோக்கி அந்த பெரிய முள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன நிமிடம் அப்படிங்கறத பார்த்து இங்க போடணும் சரிங்களா. டைரக்டாவே இந்த ஸ்டெப்பை கொண்டு வந்துருங்க அப்படிங்கறத சொல்ல வரேன் சரிங்களா. உங்களுக்கு டைரக்ட் பிராக்டிஸ் நிறைய பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா அதை டைரக்டாவே இப்படி போட்டுடலாம் சரிங்களா. 60/55 × 45 அதாவது அந்த நிமிடத்தை பார்த்து போடுறது சரிங்களா. இது ஈஸியாவே கொண்டு வரலாம். நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. சரி அப்போ என்ன பண்ணணும், முதல்ல நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாமா. இங்க 9 × 5 45 ஓர் 5 5 ஓர் 5 5 11 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும் சரிங்களா. சரி அப்போ இது நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல தான் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. கீழே 11 இருக்கு, இங்க 60 × 9 இருக்கு சரிங்களா. 6 9s are 54 சரிங்களா. 54 அதாவது 506 × 9 54 இந்த சைவரா அப்படி போடுவோம் சரிங்களா. இப்போ இதை நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்த போறோம். மாத்தினா என்ன கிடைக்குன்னு பாருங்க 4 × 11 44 சரிங்களா. ஏன்னா 5 × 11 55 ஆயிரும் சரிங்களா. இப்போ இங்க நம்மளுக்கு 9 இருக்கும், இந்த 0 கீழே இறக்குங்க. அப்ப 8 × 11 88 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். மீதி என்னவாக இருக்கும் நம்மளுக்கு 2 கிடைக்கும் சரிங்களா. இப்போ நம்ம எப்படி போட்டுக்கணும், டிவைடு கீழே எதால வகுத்தமோ அதான் டிவைடு கீழே போடணும்.
இந்த மேல ஈவ் இருக்குல்ல, ஈவை தான் இந்த பக்கம் போடணும். ஈவ் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 48 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரி போட்டாச்சு. மேல இந்த 2 போட்டுக்கணும். சரிங்களா, இதான் ஆன்சர். 48 2/11. 48 2/11 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. 48 2/11 ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா, இந்த பாஸ்ட் 9 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 9க்கு அப்புறமா தான் இது ரெண்டுமே, அதாவது சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் என்ன ஆகும், சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் இந்த 9க்கு அப்புறமா தான் கோயின்சைட் ஆகும் அப்படிங்கறத குறிக்கிறது தான் இந்த பாஸ்ட் 9 அப்படிங்கிறது. நீங்க பெருசா என்ன செய்ய வேண்டாம், குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா, சரி அடுத்த கணக்கு போயிடலாம். எனது at what time between 2 and 3 o'clock will the hands of clock be together அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சரிங்களா, அதாவது 2 முதல் 3 மணி வரை ஒரு கடிகாரத்தின் கைகள் எப்பொழுது ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல நம்ம எப்படி போட்டுக்கலாம், 60/55 டைரக்டாவே போட்டுக்கலாமா சொல்லியிருக்கானா. சரி, இன்ட்டு இது ரெண்டுத்துல சின்னது எது அப்படிங்கறத பார்க்கணும். 2க்கும் 3த்துலயும் சின்னது எது, 2 தானே சின்னது. அந்த சின்னதுக்கு நேரம் அந்த பெரிய முள் நின்னுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிமிடம் என்னவாக இருக்கும், 10 நிமிடமாக இருக்குமா. அந்த 10 அப்படி போட்டு டைரக்டா சால்வ் பண்ணிட வேண்டியதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, மல்டிப்ளிகேஷன்ல கூட மேல பார்த்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி இப்போ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 12 × 5 60, 11 × 5 55. சரிங்களா, அப்போ 12 × 10/11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அப்போ 12 × 1 நம்மளுக்கு 12 தான். இந்த 0 அப்படி போடுவோம், 11. சரிங்களா, இதை நம்ம டைரக்டாவே மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்க, கீழே டிவைட் கீழே 11 இங்க 10 என்ன ஆகும், 11 × 10 நம்மளுக்கு 110 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, இப்போ 11 × 11 121 ஆயிரும். அது நம்மளுக்கு தேவை கிடையாது. சரிங்களா, அப்ப 11 × 10 நம்மளுக்கு என்ன 110. அந்த 110 கூட எத்தனை கூட்டினா 120 வரும், அதாவது 10 கூட்டினா 120 வரும். சரிங்களா, அதாவது 11 × 10 110. அந்த 110 கூட 10 கூட்டணும் அப்படின்னா எனக்கு 120/11 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். சரிங்களா, அப்போ 120/11 10 10/11 ஒண்ணுதான். சரிங்களா, இதுதான் ஆன்சர். 10 10/11 மினிட்ஸ். சரிங்களா, இதுதான் ஆன்சர். சரிங்களா, ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. சரி அடுத்த கணக்கு போயிடலாம். இப்ப பாருங்க, அந்த 7 to 8 மணிக்குள்ள அந்த கடிகார முட்கள் எப்பொழுது ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. What time in minutes between 7 o'clock and 8 o'clock both the needles will coincide each other அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த நேரத்தில் 7 முதல் 8 மணி வரை ஒரு கடிகாரத்தின் கைகள் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரி அப்ப எழுதிக்குவோமா. 55 கெயின் பண்ணும், 55 நிமிஷம் கெயின் பண்ணும் பெரிய முள்ளு. எப்ப 60 நிமிஷத்துல அது கீழே எக்ஸ் போட்டுக்கணும். இந்த 7க்கும் 7ல 8ல எது சின்னது அப்படிங்கறத பார்க்கணும். 7 அப்படிங்கிறது தான் சின்னது. சரிங்களா, அப்போ 7க்கு நேரம் அந்த பெரிய முள் நிக்கையில நம்மளுக்கு நிமிடம் என்னவாக இருக்கும், 35 நிமிடமாக இருக்கும். கரெக்ட் தான் நான் சொல்றது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டைரக்டா பண்ணிடலாமா. அப்ப பண்ணா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு டைரக்டா எழுதிட்டுமா, x = 60 × 35 / 55 கிடைக்கும். கரெக்ட் தானே. சரி, இங்க 11 × 5 55, இங்க 7 5 35. சரிங்களா, சரி இப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா 6 × 7 நம்மளுக்கு 42. இந்த 0 அப்படி போட்டுக்கோங்க, / 11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, இதை மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல மாத்தணும் அப்படின்னா என்ன கிடைக்கும், 11 இங்க 3 11 33. சரி, அப்போ அதாவது என்ன கிடைக்கும், இங்க 9 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. சரி, இந்த சைவரை திரும்ப நான் கீழே இறக்கிறேன். இப்ப 8 × 11 நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், 88 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, சரி மீதி என்னவாக இருக்கும், 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இப்ப கீழே அந்த 11 அப்படியே தான் இருக்கும். இங்க 38 மேல 2. சரிங்களா, சரி வேணா பாத்துக்கோங்க. 11 × 38 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 11 × 38 418 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அந்த 418 கூட 2 கூட நம்ம 420 கிடைச்சிரும். 420/11. சரிங்களா, ரெண்டுமே சேம் தான். 420 நாள் ஒண்ணுதான், 420/11 நாள் ஒண்ணுதான், 38 2/11 நாள் ஒண்ணுதான். சரிங்களா, இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டினை ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கோங்க. அதாவது ஹோம் ஒர்க்கா எடுக்கன்னா ரொம்ப ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 11க்கும் 12க்கும் நடுவுல எப்போ அது மீட் பண்ணும் அப்படின்னா கரெக்டா அந்த 12 மணில தான் அந்த 2 முட்களும் சேமாக இருக்கும். சரிங்களா, ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஹோம்ஒர்க் கூட வேணாம், இப்ப நம்மளே செஞ்சிருவோம். சரிங்களா, 11க்கும் 12க்கும் நடுவுல எப்போ அந்த 2 முட்களும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம போட்டு பார்க்க கூடாது. சரிங்களா, நம்மளுக்கு யூகத்துல ஆன்சர் வந்துடும். என்னங்கிறத பாருங்க. 55 நிமிடத்தை கெயின் பண்ணும் பெரிய முள்ளானது 60 நிமிடத்துல. அது கீழே எக்ஸ் அப்படிங்கறத போட்டுக்கிறேன். இது ரெண்டுத்துல சின்னது இந்த 11 அப்படிங்கிறது தான். அந்த 11க்கு நேரா பெரிய முள் நிக்கையில நம்மளுக்கான நிமிடம் 55 இருக்கும். சரிங்களா, சரி அப்போ
கிடைக்கும்? இது டைரக்டா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி போட்டோம்னா கடைசி என்ன கிடைக்கும்? 60 × 55 டிவைடட் பை 55 இந்த மாதிரி இருக்குமா? இங்க 55 55 55 அப்ப 60 மினிட்ஸ்ல சரிங்களா? கரெக்டா அந்த 12 மணில சரிங்களா? 12 மணி அந்த இதுலதான் என்ன செய்யும்? 12 அப்படிங்கிற அதுக்கு நேரதான் ரெண்டுமே என்னாவும் மேட்சிங்கா அப்படி நிக்கும் சரிங்களா? அதான் சொல்ல வராங்க சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.